தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 21ஆம் வாரம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அவர் எவ்வளவோ புதுமைகள் செஞ்சுட்டு எவ்வளவோ வசனங்கள்லாம் பேசினார், எவ்வளவோ நற்செய்தி அறிவித்தார். அவருடைய வார்த்தையாலேயே எவ்வளவோ மக்கள் மனம் மாறி இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் இன்னும் சொல்கிறது கேட்க கேட்க மக்கள் என்ன ஆகுறாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த டைமில் இவர் பாட்டுக்கு எதிரிகளை அன்பு செய்யுங்கிறாரு, உன்னை நீ எப்படி அன்பு செய்ய அந்த மாதிரி அன்பு செய்யுங்கிறாரு, இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்குறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. இவர் சொல்லலாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு ஏசப்பா மறுபடியும் சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா, நான் வானத்துக்கு ஏறி போகிறத நீங்கள் பார்த்தா தான் நம்புவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள், வாழ்வு தருவது தூய ஆவியே. ஓகேங்களா, இது ஒரு வார்த்தை, இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊன் இயல்புன்னு என்ன? ஊன்னு என்ன? உடல். உடலுக்கு உரிய வகையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஓகேங்களா, அது ஒன்றுத்துக்குமே உதவாது. என் உடம்பு நான் நல்லா பார்த்து நல்லா சாப்பிட்றேன், நல்லா டயட் ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடம்பை மட்டும் நீ பார்த்துக்கிற, உடம்புக்கு தேவையான சுகத்தை மட்டும் ஒரு அழகை மட்டும் நீ பண்ணிக்கிற அப்படின்னா அது ஒன்றுக்குமே உதவாதுன்ட்டார். ஓகேங்களா, நான் சொல்லவா, ஏசப்பா சொல்கிறார், ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஓகேங்களா, அதுக்கு அப்புறமேட்டு ஏசப்பா சொல்கிறார் பாருங்கள், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஸோ இந்த வாசனத்தை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா டெய்லி எல்லோரும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா, ஏன் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் என்னத்தை கொடுக்குது? வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. வாழ்வு தருவது யார்? தூய ஆவியே. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லைங்களா, வாழ்வு தருவது தூய ஆவியே. ஸோ இயேசுவோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்கும் போதும் நமக்கு என்ன கிடைக்குது? தூய ஆவியானவர் நமக்குள்ளே வராரு, அவர் நமக்கு வாழ்வு அளிக்கிறார். ஓகேங்களா, அதனால் பைபிள் வாசிங்க, டெய்லி சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் பூசில ஃபாதர் பைபிள் படிக்கிறப்ப கேளுங்க, நற்செய்தி அறிவிக்கும் போது கேளுங்க. ஓகேங்களா, முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி, பதிலுரை பாடல், பல்லவி, அல்லேலூயா வசனங்கள்,
எல்லாமே கேளுங்க. எல்லாமே பைபிள்லேருந்து எடுத்துருக்காங்க. யாரும் புதுசாக ஓனாலாம் எழுத கிடையாது. ஓகேங்களா? பூசையில் பாடுற பாட்டு கூட ஒரு சில வரிகள்லாம் பைபிளில் இருந்த வரிகளை தான் அவங்க பாட்டாக எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் பாட்டில் கூட நம்ம இயேசு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக யாரை நோக்கி பாடுறோம்? இயேசுவை நோக்கி தான் பாடுறோம். மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து பாடுறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது, ஏசப்பா கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? இறுதியாக பாருங்கள், ஏசப்பா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ என்ன தான் இது பண்ணாலும் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது அப்படின்னாரு. கரெக்டுங்களா? ஸோ நீங்களாக நினச்சிங்கன்னா ஏசப்பாவை தேட முடியாது. கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கணும். தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் ஏசப்பாவை அடைய முடியும், இல்லைனா முடியாது. ஓகேங்களா? அண்டு இதுக்கு அப்புறமேட்டு தான் பாருங்கள், ஏசப்பா எல்லா சீடரும் மேக்ஸிமம் போயிட்டாங்க. அப்போ நம்ம 12 சீடர்களை பார்த்து நீங்களும் போகிறீங்களா, போயிட நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சீமோன் பேதுரு சூப்பரான வசனங்கள் சொல்கிறாரு பாருங்கள். இந்த வசனத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகத்திலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகத்திலே ஆறுதல் நீ தர வேண்டும். ஸோ இந்த மாதிரி பாட்டை யார் ஆரம்பித்து வைக்கிறாரு? நம்ம சீமோன் பேதுரு ஆரம்பித்து வைக்கிறாரு. ஆண்டவரே, நாங்கள் யார்கிட்ட போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம விட்டு போனாலும் நமக்குரிய ஒரே ஆளியார் கடவுள். நம்முடைய பயணம் ஃபுல்லாக இந்த பூமி வாழ்க்கை எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா விண்ணகத்தை நோக்கிய பயண வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோட்சம் நரகம் இருக்குதுன்னு தெரியும். கரெக்டுங்களா? மோட்சம், நரகம், உத்தரிக்கிற ஸ்தலம், அப்புறம் நம்ம பூமி. ஸோ மோட்சம்னா என்ன? அதுதான் நம்முடைய ஃபினிஷிங் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நரகம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையான ஃபினிஷிங் பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? கெட்டது செஞ்சால் நரகத்தில் போய் ஃபினிஷு, நல்லது செஞ்சால் மோட்சத்தில் போனோன்னா நம்முடைய பாதை, நம்முடைய பயணம் முடிகிறது. உத்தரிக்கிற ஸ்தலத்தில் என்ன ஆகுது? நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் பலன் அனுபவிக்கிற நேரம் அது. ஓகேங்களா? ஆனால் இந்த பூமி வாழ்க்கை என்னது? பயண வாழ்க்கை. ஓகேங்களா? எதை நோக்கிய பயணமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை? கண்டிப்பாக மோட்சத்தை நோக்கிய பயணமாக இருக்கணும். மோட்சத்தை நோக்கி பயணத்தில் போயிட்டுருக்கும்போது லைட்டாக தவறுனோம்னா என்ன ஆகும்? உத்தரிக்க ஸ்தலத்தில் விழுந்துருவோம். ஆனால் வாழ்க்கையே நரகத்தை நோக்கின பயணமாக இருந்தால் உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போகவே முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக நரகத்துக்கு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பயண வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம அப்பா அம்மா உட்பட, நம்முடைய சகோதர சகோதரிகள், பொண்டாட்டி, புருஷன், குழந்தைங்க உட்பட யாராக இருந்தாலும் சரி, அவங்க இயேசுவை நோக்கி பயணமெல்லாம் சென்றாங்கன்னா மட்டும் நீங்கள் அவங்க கூட செல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை நோக்கின பயணத்தில் நீங்கள் இயேசுவை நோக்கி பயணத்தில் செல்லுங்கள். ஏன்னா வாழ்வு தரும் வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்குது. வாழ்வுங்கிறதே அவர் தான். ஓகேங்களா? அதை தவிர நம்ம வாழ்ந்தோம்னா பூமியில் என்ஜாய் பண்ணலாமே தவிர அடுத்து எல்லோரும் ஒரே வடசட்டியில் உட்காந்து வெந்துட்டுருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? வாழ்வு தரும் வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய தூய ஆவி நமக்குள்ளே இறங்குவார். ஸோ தூய ஆவி நமக்குள்ளே இறங்கும்போது அவர் நம்மளை நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் நம்மளை கொண்டு செல்வார். நாமளும் நிலை வாழ்வை அடைவோம். விண் அரசை நாம் உடைமையாக்கி கொள்வோம். ஓகேங்களா? ஸோ இயேசுகிட்ட வேண்டுங்க, ஏசப்பா யார்கிட்டப்பா போவோம், உங்கள்கிட்ட தான்ப்பா வருவோம் அப்படின்னு வேண்டுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை பூமியில் கூட செய்வார், இம்மையிலும் செய்வார், மறுமையிலும் செய்வார். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லோரும் இயேசுக்கிட்ட வேண்டுவோம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.